இன்னைக்கு மாதவி சைபர் கிச்சனில் மண்ணீரலை வச்சு சூப்பும் மண்ணீரல் சுக்காவும் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது ஹெச்எஃப்எல்சி டயட்டுக்கு பர்ஃபெக்டான லஞ்ச் மெனு. ஃபஸ்ட்டு சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த சூப்புக்கு 1/4 கிலோ மண்ணீரலை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் நான் கடையில் அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். அதையும் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம், வெந்தயம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட சின்ன சைஸ் வெங்காயம், அப்புறம் சின்ன சைஸ் தக்காளி, 5 பல்லு பூண்டு இதையும் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்ச விழுதை எடுத்து வச்சிருக்க மண்ணீரலோடு போட்டு அது கூட 2.5 டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. லேடிஸ் நிறைய பேர் அனிமிக்காக இருப்பாங்க. அவங்கள டாக்டர்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை விட இந்த மாதிரி அனிமல் ஆர்கன்ஸ் நிறைய சாப்பிட்டா நமக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன் எல்லாம் நல்லா சீக்கிரம் அப்சர்வ் ஆகும். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா 30 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. குக்கர் ஆவி அடங்கினதுக்கு அப்புறமா சூப்பு ரெடி. இதை ஃபில்டர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடான மண்ணீரல் சூப்பு ரெடி. இப்போ மண்ணீரல் சுக்கா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நான் கேஸ்டர் பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுக்கா பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் இல்லை நான்ஸ்டிக் கூட கரெக்டாக இருக்கும். கேஸ்டர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெடிகட்டி எடுத்து வச்சிருக்க அந்த மண்ணீரலை இதில் போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு ஒரு நல்ல கிளறி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா சுருள வதக்கி எடுங்க. இந்த மண்ணீரல் சுக்கா ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதை ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்டியான சுவையான மண்ணீரல் சுக்கா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.